ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த கிளாஸை நம்ம கிரீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். கிரீஸ் கண்ட்ரி ஏன்னா நம்ம பார்க்க போகிறது கிரீக்ஸோட ஒரு முக்கியமான புக் ஒடிசஸ். பட் இந்த புக்கோட இம்பார்ட்டன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு எமோஷனை புரிஞ்சுக்கணும். ஒரு ஹியூமன் பீயிங்க்கு எந்த ஊராக இருந்தாலும், இந்தியாவாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, ஒரு ஹியூமன் பீயிங்க்கு நிறைய பெயின் இருக்கும். பட் இந்த குளோபலைசேஷன் ஒரு முக்கியமான பெயினை ஆட் பண்ணியிருக்கு. யோசிக்க முடியுதா? ஹோம் கம்மிங் பெயின். லாங்கிங் சொல்லலாமா? ஒரு பிரிவை சொல்லலாமா? இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் சம்பாதிக்கிறாங்க, நிறைய வீடு கட்டுறாங்க, எல்லாம் ஓகே தான். பட் குளோபலைசேஷன் என்ன பண்ணிடுச்சு? உனக்கான வேலையை உன் ஊரில் உருவாக்கல. உன் ஸ்டேட்டோட ஒரு சிட்டிக்கு நீ போகணும், உன் கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு படிக்க போகணும், வேற ஒரு இடத்துல வேலைக்கு போகணும். அப்போ சொசைட்டி மாடர்னாக மக்களுக்கு நடுவில், ஃபேமிலிக்கு நடுவில் என்ன உருவாகுது? டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குல்ல. அப்போ வேற ஒரு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுவார். அந்த ஃபேமிலியோட ஹெட் ரொம்ப தூரத்தில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் லேபர் வேலை செய்வார். வீட்டை பார்த்துக்கிறது அவங்க அம்மா, அவங்க ஒய்ஃப். அந்த வீட்டில் பசங்க வளருவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்போ தான் வீட்டுக்கு போக முடியும்ல. நம்ம எல்லாரும் லைஃப்லையும் எப்பயாவது இந்த பெயினை ஃபீல் பண்ணியிருப்போம்ல. வீட்டை விட்டு ரொம்ப தள்ளி இருந்திருப்போம். படிக்கிறதுக்கோ வேலைக்கோ நம்ம அம்மா பார்க்க முடியாது, பசங்களை பார்க்க முடியாது. இது ஒரு முக்கியமான பெயின் இல்லை. ஸோ இந்த பெயினோட சிம்பிள் தான் ஒடிசஸ். கிரீக்ஸோட ஒரு முக்கியமான லிட்ரேச்சர். சேம் இந்த கிளாசிக் இந்த ஹோம் கமிங் பெயின் இருக்குல்ல, இதை பற்றி தான் பேசுது. என்ன ரீசன்? என்னதான் ஒர்க் பண்ணாலும் நம்ம வீடு, நம்ம ஃபேமிலி தான் நம்மளுடைய ஐடென்டிட்டி, நம்மளுடைய பிலாங்கிங்னஸ், நம்மளுடைய டிக்னிட்டி. கரெக்டா? அப்போ எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் வீட்டை விட்டு தள்ளி இருக்க ஒரு இமிகிரண்ட் பர்சன் நைட்டு தூங்கும் போது ஒரு பெரிய சிட்டியில் வாழ்ந்தாலும் இந்த லைட்டோ சிட்டி பில்டிங்கோ இல்லை பணமும் நாம வராது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேமிலி ஃபேஸ் வந்து போகும்ல. அந்த ஹோம் கமிங் பெயின் புரிஞ்சுக்க முடியுதுல்ல. எஸ். பட் நல்லா யோசிங்களேன். நாம படிக்கிற பசங்களை சொல்றேன், மேபி வீட்டை விட்டு ஒரு வாரம் தள்ளி இருந்திருக்கலாம், இல்லை ஒரு மாசம், இல்லை ஒரு வருஷம் ஹாஸ்டல் இருந்திருக்கலாம். ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வீட்டை பார்த்துருக்க முடியும், இல்லை ஃபோனில் பேசியிருக்க முடியும். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்லேயே அந்த பெயின் நமக்கு ஃபீல் ஆக முடியல. அப்படி இருக்கும்போது ஒடிசஸ் கிரீக்கோட முக்கியமான புக்குன்னு பார்த்தோம்ல, அந்த ஸ்டோரியோட ப்ரோட்டகனிஸ்ட் ஹீரோ, அவர் பேர் தான் ஒடிசஸ். மிஸ்டர் ஓ வச்சுக்கலாம். அவர் என்ன பண்றாரு? ஒரு ராஜா, கிரீக்கோட கிங், கிரீக்கோட இன்டெலிஜென்ட் பர்சன். ஒரு வாருக்கு போறார். ட்ராய்னு ஒரு சிட்டி இருக்கு, அந்த ட்ராய் கூட சண்டைக்கு போறார். வார் ஆஃப் ட்ராய்னு சொல்லுவாங்க. ட்ராய் மீது படையெடுத்த ஒடிசஸ். பட் இந்த வார் முடியறதுக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ஒடிசஸ் ப்ரோட்டகனிஸ்ட் வீட்டை விட்டு இந்த சண்டைக்கு இந்த ராஜா வீட்டை விட்டு போய் 10 வருஷம் ஆகுது. சண்டை முடிஞ்சுட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 10 இயர்ஸ் ஆகும். 20 இயர்ஸ். அந்த கோர் பெயின் புரியுதுல்ல. 20 இயர்ஸா வீட்டை பார்க்காம, தன்னோட ஒய்ஃபை பார்க்காம, தன்னோட பையனை பார்க்காம இருக்கிற ஒரு அப்பாவுக்கு என்ன ஒரு பெயின் இருக்கும்? அந்த ஹோம் கமிங் பெயினை பற்றி பேசுறதுக்கு புக்கு தான் ஒடிசஸ். அவரோட ஸ்டோரி, இந்த ராஜாவோட ஸ்டோரி. இப்போ அவரோட பெயின்ஃபுல் ஸ்டோரியை இப்போ ஏன் பேசுகிறோம்? 2 விஷயம். அதே பெயினை இப்போ இருக்கிற மக்கள் அனுபவிக்கிறாங்கல்ல. வார் ஜோனில் ரெஃப்யூஜா, இமிகிரண்ட்ஸா, எப்படியாச்சும் வீட்டை பார்க்க போகணும் நம்புவாங்கல்ல. அந்த பெயின் ஒன்று இருக்கு. கண்டெக்ஸ்ட் அது ஒன்று. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, கிறிஸ்டோபர் நோலன், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸ் டைரக்டர். இவரோட அடுத்த படம் ஒடிசி ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டோரியை தான் நெக்ஸ்ட் படமாக எடுத்திருக்காரு, சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வாட் இஸ் ரீசன்? அந்த ஹோம் கமிங் பெயின் இருக்குல்ல, அது கிளாசிக்கல் பெயின் இல்லை. இப்போ இருக்கிற மக்களுக்கும் அது இருக்கு. வீட்டை நோக்கி வரணும் அப்படின்ற பெயின் இருக்கு. ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்களுக்கும் அது இருக்கு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு டக்குனு மைண்டில் வரணும்னா, தளபதி படத்தில் ஒரு பாட்டு வரும்ல, சுந்தரி கண்ணால் சேதி. அதில் ஒரு சீன் வரும் பாருங்க. ராஜா சண்டைக்கு போயிருப்பாரு, பட் மைண்ட் முழுக்க என்ன ஓடும்? ஃபேமிலி ஓடும்ல. ஸோ சேம் அதே தான். ஸோ இந்த பிளாட்டை, இந்த பெயினை கிறிஸ்டோபர் நோலன் சூஸ் பண்ணியிருக்காரு. ரீசன் பார்த்தோம்ல, கண்டெம்பரரி சொசைட்டிலையும் அதே பெயின் இருக்கு. இந்த கோர் பாயிண்ட் புரிஞ்சுல. இந்த புக் எழுதுனது பிசிலங்க, 7th century 8th century பிசியில் எழுதுனது. அப்படின்னா இப்போ இருந்து பார்த்தா 2000 வருஷம் தாண்டுமா? ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி எதுனா புக் அது. அப்போ 3000 வருஷத்துக்கு முன்னாடி எதுனா புக்கில் இருக்கிற ஒரு ஸ்டோரி, ஒரு பெயின் 2026 ஏஜ் ஆஃப் ஏஐ, ஸ்மார்ட் ஃபோன்ஸ், சோஷியல் மீடியா, ஸ்பேஸ் டெக்னாலஜி, இது எல்லாத்தையும் கன்சியூம் பண்ண ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் அதே பெயின் இப்போ இருக்கு. ஹோம் சிக். வீட்டுக்கு எப்படியாச்சும் போயிடணும், ஃபேமிலி கூட செட்டில் ஆகணும். அதே பெயின் தான், அதே ஹோம் சிக் தான் அந்த ராஜாவுக்கும். ஒடிசஸ் கரெக்ட் தானே? காலம் மாறிடுச்சு, டெக்னாலஜி மாறிடுச்சு, பட் சேம் பெயின். ஹோம் சிக்னஸ், ஹோம் கம்மிங் ஏக் பெயின். ஸோ இது ஒரு முக்கியமான கீ பாயிண்ட். இந்த ஒடிசி புக்கோட கீ வேல்யூ ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட், இந்த முக்கியமான பெயினை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், ஹிஸ்டாரிக்கலாக இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். ஒரு முக்கியமான பெயினை பற்றி பேசுகிற புக் இது. எந்த லாங்குவேஜ் எழுதப்பட்டது? ஏன்ஷியன்ட் கிரீக்கில் எழுதப்பட்டது. அப்போ மிஞ்சி போனால் கிரீஸ் மக்களுக்கு மட்டும் தான் புரியும். கரெக்டா? ஸோ ரொம்ப வருஷமா இந்த ஒடிசின்னு ஒரு புக் இருக்கிறது, அதோட வேல்யூ இந்த உலகத்துக்கு தெரியாது, க்ளோஸ்டாகவே இருந்துச்சு. அதை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணது 16th century. யாரு? ஜார்ஜ் சாப்மேன், ஒரு இங்கிலீஷ் பிளே ரைட். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றாரு? ஒடிசியை டிரான்ஸ்லேட் பண்றாரு. எதுக்கு? எந்த லாங்குவேஜுக்கு? இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்றாரு. ஸோ இது வரைக்கும் ஒரே ஒரு கண்ட்ரிக்கு வேல்யூபிளா இருந்த புக்கு ஜஸ்ட் ஒன் டிரான்ஸ்லேஷன்ல உலகம் முழுக்க பரவுது. ஸோ லாங்குவேஜ் பேரியர், லாங்குவேஜ் டோர் ஆகுது, ஓப்பன் ஆகுது. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா, இந்த ஸ்டோரியோட டெப்த்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா வேர்ட்ஸ் சொல்ல முடியாதுல்ல. ஒரு பெயினை வார்த்தை சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு ஜான் கீட்ஸ் தெரியும்ல, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யங் போயட்ல சாப்மேன்ஸோட டிரான்ஸ்லேஷனை ஜான் கீட்ஸ் படிக்கிறாரு, இன்ஸ்பயர் ஆகிறாரு. அந்த இன்ஸ்பிரேஷன்ல இருந்து ஒரு சானட் எழுதுறாரு, 14 lines போயம் எழுதுறாரு. அந்த போயம்ல ஒடிசி படிச்சதோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாரு. பிக்சரா சொல்றாரு. ஒரு காமன் ஒரு பர்சன் கஷ்டப்பட்டு மலை மேலே ஏறி
மலையை தாண்டி மேலே நிற்கும் போது அவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய ஓஷனை பார்த்தா அவனுக்கு எப்படி ஃபீல் இருக்குமோ, எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இருக்குமோ, அந்த ஃபீல் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்றாரு. யார் சொல்றா? ஜான் கீட்ஸ். ஆல்ரெடி ஒரு ஆத்தர், ஒரு போயட், நிறைய விஷயத்தை பார்த்துருப்பார். இவ்வளவு நிறைய படிச்ச ஒரு பர்சனை இன்ஸ்பயர் பண்ணிருக்குன்னா இவ்வளவு வேல்யூபிள். இது ஜஸ்ட் ஒரு கோட். மேபி உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியாது, அதாவது இந்த டிரான்ஸ்லேஷனோட இம்பார்ட்டன்ஸ் புரியாது. இப்படி யோசிச்சு பாருங்க, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு டால்ஸ்டாய் எப்படி தெரியும்? ஒன்லி த்ரூ டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன் ஒர்க் ஒருத்தர் பண்ணலனா டால்ஸ்டாயோட வேர்ல்டு தமிழ் மக்களுக்கு வந்து இருக்காதுல்ல, நமக்கு யாருன்னே தெரியாதுல்ல. அதே மாதிரி தான் டிரான்ஸ்லேஷன் இல்லைன்னா நம்மளோட திருக்குறள் உலகம் முழுக்க போயிருக்காதுல்ல. இப்போ டிரான்ஸ்லேஷன் தான் நமக்கும் உலகத்துக்குமான ஒரு பயங்கரமான டோர்வே. அப்போ எந்த புக்குக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் கிடைக்குதோ, அந்த விண்டோ ஓப்பன் ஆகுதோ, அந்த விண்டோக்குள்ள தாண்டி போனீங்கன்னா ஒரு பெரிய ஓஷனை பார்க்க முடியும். ஓஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேல, அப்போ இந்த ஒடிசிக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் டோரை ஓப்பன் பண்ணி விட்டது யாரு? ஜார்ஜ் சாப்மேன். இதெல்லாம் பார்த்தோம். பட் இதை விட முக்கியமானது, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இன்ட்ரோ. இப்போ சொல்ல போகிறது கோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த கோயிலில் கர்ப்பகிரகம் இருக்கும்ல, கர்ப்பகிரகம், அதுக்குள்ள எல்லாராலும் போயிட முடியுமா? என்ன சொல்லுவாங்க? மோஸ்ட் சேக்ரட் ஸ்பேஸ். ரொம்ப குறிப்பிட்ட பர்சன் மட்டும்தான், ப்ரீஸ்ட், சில பேர் மட்டும் தான் உள்ள போக முடியும். என்ன ரீசன்? உங்களுக்கு பூஜை பண்ண தெரியாது, அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் சில பேர் வெளியே தான். உங்களுக்கு எவ்வளோதான் பாசம் இருந்தாலும், எவ்வளோதான் பக்தி இருந்தாலும், பக்தி விஷயம் கிடையாது. சில பர்சன், சில பீப்புளுக்கு உள்ள அளவு கிடையாது. சேம் லைக் தட். இதே எக்ஸாம்பிள் ஒடிசி கூட கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பார்த்தோம்ல, அந்த ஏன்ஷியன் கிரீக்ல இருந்து இங்கிலீஷுக்கு எப்போ டிரான்ஸ்லேட் ஆகுது? 1500 இல்லையா? 1500 இருந்து 2017 வரைக்கும் எத்தனை பேர் அந்த இங்கிலீஷ் புக்கை, அந்த ஒடிசியோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க? நிறைய வருஷம் வந்துருக்கும்ல. ஒவ்வொரு ஆத்தரும் என்ன பண்ணியிருப்பாங்க? டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பாங்களே. லாஜிக் புரியுதுல? இப்போ திருக்குறளுக்கு எத்தனை உரை இருக்கு? நிறைய உரைகள் இருக்குல்ல. அப்போ லாஸ்ட் 500 இயர்ஸ்ல நிறைய டிரான்ஸ்லேஷன் வந்துருச்சு. பட் உங்களால ஒரு டிரான்ஸ்லேஷனை கூட உமன் ஆத்தரோட டிரான்ஸ்லேஷன் பார்க்க முடியாது. கடைசி 400 வருஷமா ஒரு உமன் கூட அந்த புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணல. இப்போ நீங்க எப்படி எடுத்துக்கூடாது? ஓகே, பெண்கள் ட்ரை பண்ணல போல, அப்படி கிடையாது. டிரான்ஸ்லேஷன்ன்றது ஒரு ஒர்க்குங்க. அந்த ஒர்க் எப்படி இருந்திருக்கு? ஜெண்டர்டா இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா, ஆக்ஸ்போர்ட் தெரியுங்களே, ஆக்ஸ்போர்டு பெண்களுக்கான ஒரு டிகிரியை, ஃபுல் டிகிரியை கொடுக்க ஆரம்பிச்சது 1920s தான். ஒரு 50 இயர்ஸ் 70 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அது வரைக்கும் அந்த ஒர்க் என்ன பண்ண முடியாது? படிக்கவே முடியலன்னா டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதுல்ல. இப்போ டிரான்ஸ்லேஷன் டோர்வே பார்த்தோம்ல, அந்த டோர்வே ஜெண்டர்டா இருக்கு. அந்த கதை உருவாக்குனது யாரு? மென் தான். அவன் என்ன பண்றான்? 500 வருஷமா அந்த டிரான்ஸ்லேஷனோட ஒர்க்கை, மெத்தட, எஜுகேஷனை மென்னுக்கு மட்டுமே டிரான்ஸ்லேட் பண்ணி வந்திருக்கான். அகைன் சொல்றேன், நான் சொல்றது வந்து கற்பனை கதை கிடையாது, ஸ்டோரி கிடையாது, ரியாலிட்டி. பாய்ஸ் ஸ்கூல்ல மட்டும்தான், எலைட் பாய்ஸ் ஸ்கூல்ல மட்டும்தான் இந்த கிரீக்கு, லட்டின், இந்த லாங்குவேஜ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படும். கேர்ள்ஸுக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே பெருக்கிறது, எப்படி ப்ரே பண்ணுறது, எப்படி பிஹேவ் பண்ணுறது, மேனரிசம், சீவிங், மேனரிசம், ப்ரேயர், இதான் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போ டிரான்ஸ்லேஷன் ரேஸில் பெண்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படி கிடையாது, தோத்து போல. அந்த காம்படிஷன்லேயே அவங்களை கலந்துக்க விடல, சொல்லித்தரல. பாயிண்ட் புரியுதுல? அந்த எஜுகேஷனையே, டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கையே என்னவா இருந்திருக்கு? ஜெண்டர்ட் லீனியேஜ் சொல்லாமா? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட இருந்து, ஆண்கள் கிட்ட இருந்து அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் ஆண்கள், அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் மேல். க்ளோஸ்டு கிளப்ஸ் ஆஃப் மேல் ஆத்தர்ஸ், இல்லைனா மேல் ஸ்காலர்ஸ். இந்த க்ளோஸ்டு கிளப்பை ஃபர்ஸ்ட் டைம் கிராக் பண்றது எமிலி வில்சன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உமன் என்ன பண்றாங்க? இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. இது வந்து ஒரு முக்கியமான இன்சைட்டுங்க, முக்கியமான மைல் ஸ்டோன். என்ன ரீசன்? ஒரு பேராவை, ஒரு லைனை ஒரு மேல் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு கேர்ள் புரிஞ்சுக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. எமிலி வில்சன் 2017 இங்கிலீஷ் எடிஷனை கொண்டு வராங்க. அவங்க டிரான்ஸ்லேஷன், உமன் டிரான்ஸ்லேஷன். நியூயார்க் டைம் மேகசின் இவங்களோட ஒர்க்கை, டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கை, இட் இஸ் ரேடிக்கலி கண்டெம்பரரி. 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புக்கு வந்து ரொம்ப தீவிரமா, ரேடிக்கலா, கண்டெம்பரரியா இருக்கு. அடுத்து கார்டியன், இன்னொரு முக்கியமான மேகசின், நியூஸ் பேப்பர். இட் இஸ் தி கல்ச்சுரல் லேண்ட் மார்க்னு சொல்றாங்க. ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் சொல்றாங்கன்னா எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். அந்த இம்பார்ட்டன்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த கிளாஸோட மெயின் பர்பஸே அதான். ஒரு உமன் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கும்போது அந்த டெக்ஸ்ட் என்ன மாறுது, அதுல இருந்து இன்ஸ்பிரேஷனா நம்ம டாட்டர்ஸ், நம்ம சிஸ்டர்ஸ், அவங்களோட டியூட்டி என்னவா இருக்கணும், இதை பத்தி தான் பேச போறோம். ஓகேல? பட் அதுக்கு முன்னாடி கிறிஸ்டோபர் நோலன் இந்த ஒடிசியோட படத்துக்கு ஹீ டேக்கர் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் வில்சனோட டிரான்ஸ்லேஷன் புக்கை தான் எடுத்து படமாக்குறாங்க. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரியுதுல? ஆக்சுவலா இந்த ஒரு புக்கை பத்தி பேசக்கூடாது எப்போதுமே. இந்த ஒரு புக் நமக்கு ஒரு சிம்பிள், ஓகேவா? எப்பவுமே ஒரு கிளாஸ் பார்க்கும்போது, ஒரு லிட்ரேச்சர் பார்க்கும்போது, இந்த ஒரு புக்கு க்ளோஸ்டு கிளப்பாக இருந்துச்சு, அடி படிக்கூடாது. அது ஒரு சிம்பிள். அதை தூக்கிட்டு என்ன பண்ணலாம்? இந்தியா யோசிக்க முடியும். கண்டெம்பரரி சான்ஸ்கிரிட் வச்சுக்கோங்க, வேதாஸ் வச்சுக்கோங்க. இப்போ பேசணும்ல, எல்லா கீவேர்டும் போட முடியும்ல. அதில் என்ன இருந்துச்சு? கேஸ்ட் லீனேஜும் இருந்துச்சு, ஜெண்டர் லீனேஜும் இருந்துச்சு, க்ளோஸ்டு கிளப்பாக இருந்துச்சு. கரெக்டாக? ஈவன் வேதாஸ் வந்து ஹிந்து கல்ச்சருக்கான ஒரு டெக்ஸ்டாக இருந்தாலும் அந்த ஹிந்துஸ்ல சில பேர் மட்டும் தான் பண்ண முடியும், டிரான்ஸ்லேட் பண்ண முடியும், ரிவ்யூ பண்ண முடியும், எழுத முடியும் திருப்பி. அசஸ் டு வேதாஸ் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட், எஜுகேஷன் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு உமன். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது ஒரு கேர்ள் வராங்க, இந்தியன் உமன், சாவித்ரி பாய் பூலே. கனெக்ட் பண்ண முடியல. என்ன பண்றாங்க? கேர்ள்ஸ்க்கு முதல் முறையாக டீச் பண்றாங்க. ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன்ல அந்த மேகசின்ஸ்லாம் கோட் பண்ணாங்கல்ல, ரேடிக்கலி கண்டெம்பரரி கல்ச்சுரல் மைல் ஸ்டோன் சொல்லலாம்ல. ரீசன், கேர்ள்ஸ்க்கு எஜுகேஷன் கிடைக்க அந்த குரூப் என்ன பண்ணும்? இன்னொரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ்க்கு, அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் கேர்ள்ஸ்க்கு கல்வி கிடைக்கும். கல்ச்சுரலி சேஞ்சிங், கல்ச்சுரலி ரேடிக்கல். உங்களுக்கு லிங்க் பண்ண முடியல, அப்படிதான் பார்க்கணும். இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? 3 விஷயம் தான். ஹோம் கமிங் பெயின், டிரான்ஸ்லேஷன் டோர், தட் இஸ் க்ளோஸ் டு கிளப். இப்போ ஒரு உமன் அதை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஒரு உமன் ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கும்போது என்ன இன்சைட் கிடைக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் முக்கியமான இன்சைட்டுங்க. நீங்கள் எந்த படம் பார்த்தாலும், எந்த புக்கு படித்தாலும்
அந்த புக்கில் ஒரு ராஜா வராரு வச்சுக்கலாம். ஒரு ராஜாவோ முக்கியமான தலைவரோ வேற வராங்கன்னா எப்படி இன்ட்ரோ பண்ணுவாங்க? கம்பீரமாக சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தான் புக்லையும் ஒரு ராஜாவை இன்ட்ரோ பண்ணும்போது வழக்கமாக 500 வருஷமா த கிரேட், நோபல், விஷனரி, ஸ்ட்ராங், இன்டெலெக்சுவல் இந்த கோடோட தான் இன்ட்ரோ பண்ணுவாங்க. இந்த புக்கோட ஹீரோ யாரு? ஒடிசஸ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ்ல அப்படிதான் இன்ட்ரோ பண்றாங்க. நல்லா யோசிங்களேன். எவ்வளோ பெரிய ராஜா வந்தாலும், எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அட்ராக்டிவ் ஃபேஸ் உனக்கு இருந்தாலும், எவ்வளோ நல்ல தலைவராக இருந்தாலும் உனக்கு கண்டிப்பாக உனக்கு என்ன இருக்கும்? ஃப்ளாஸ் இருக்கும்ல. ஃப்ளாஸ் இல்லாத பர்சனை பார்க்க முடியுமா? அப்போ ஃப்ளாஸை மறைச்சிட்டு எதை மட்டும் தான் போர்ட்ரே பண்றாங்க? கிரேட், நோபல், விஷனரி. பாயிண்ட் புரியுதுல? இந்த ஒடிசஸ் எழுதின ஹோமர் இருக்காருல்ல, புக் எழுதின பர்சன் ஹோமர், அவர் இருந்தாலும் சரி, அடுத்து டிரான்ஸ்லேஷன் பண்ண வந்த எல்லா ஆத்தர்ஸுமே ஒடிசஸ் இன்ஜினியஸ் ஹீரோ, த கிரேட் வாண்டரர், த ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன். இப்போ பேசணும்ல, இந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேஜ்ல அவர் இன்ட்ரோ பண்ணும்போது பயங்கரமான பர்சன் அப்படின்னு இன்ட்ரோ பண்ணும்போது உங்களுக்கு அவர் மேல என்ன வருது? ரெஸ்பெக்ட் அதிகமாகுது இல்ல? அந்த கேரக்டர் பத்தி படிக்கவே இல்லை, அவர் யாருன்னே தெரியல, அதுக்கு முன்னாடி ஒரு நேம் கொடுத்தாச்சு, தூக்கி என்ன பண்ணியாச்சு? உயரத்தில் வச்சாச்சு. ஒரு பர்சனை தூக்கி உயரத்தில் வைக்கும் போது நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? அவர் அனலைஸ் பண்ண மாட்டோம், கும்பிட ஆரம்பிச்சிருவோம், ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். கரெக்டா லிங்க் பண்ண முடியல? இப்போ வரைக்கும் லிங்க் பண்ண முடியல. சி அப்போ ரைட்டிங்னா இப்போ என்னது? இப்போ மீம்ஸ், இப்போ ரீல்ஸ், இப்போ ஷார்ட்ஸ். பட் இதை பிரேக் பண்றாங்க. ஒரு உமன் ரைட்டர் எழுத ஆரம்பிக்கும் போதே நம்ம பார்க்க போற ஒரு பர்சன் இருக்காரா, ராஜா. காம்ப்ளிகேட்டட் மேன் இந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க. நாட் a great man, not a noble man, he is a complicated man. அந்த இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுல? ஒரு உமன் ரைட்டர் உள்ள வரும்போது இன்சைட் அது மாறுதுல. ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒடிசஸ்ன்றவர் காம்ப்ளிகேட்டட் மேன் சொல்லும்போது என்ன பண்ணுவோம்? கும்பிட மாட்டோம், ஃபாலோ பண்ண மாட்டோம். ஓகே இவர்கிட்ட பிரச்சனை இருக்கு, நல்லது இருக்கு, ஏதோ கெட்டது இருக்கு, அனலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். அனலைஸ் பண்ணும்போது நம்ம கத்துப்போம், கிரிட்டிக் பண்ணுவோம், டெமோக்ரஸி இம்ப்ரூவ் ஆகும். இப்போ அந்த டெமோக்ராட்டிக் ஒர்க் யார் பண்றா? பெண்கள் உள்ள வரும்போது உருவாகுதுல. அதுக்காக தான் ரேடிக்கலி கண்டெம்பரரி. ஸோ என்ன மாய உடையுது? ஹீரோ இஸ் ஆல்வேஸ் குட், ஆல்வேஸ் பர்ஃபெக்ட். அந்த பிக்சர் உடையுது. ஹீரோன்ற யாரு? ஒரு ரியல் மேன், காம்ப்ளிகேட்டட் மேன் அப்படி சொல்லும்போது என்ன பண்ண முடியும்? கம்ப்ளீட் ஷிஃப்ட்ல அட்மிரேஷன் உடையுது இல்ல. ஸோ மேபி என்ன பண்ண முடியும்? அதை படிக்கும்போது நம்ம லைஃபோட நம்மளோட கண்டினியூ பார்க்க முடியல. ஏன்னா காம்ப்ளிகேட் மேன், நார்மல் மேன், உமன் ரைட்டர். ஓகேல? ஸோ சிம்பிள் ஐட்டா தான் இந்தியா கூட பொருத்தி பார்க்க முடியும். இந்தியாவோட சினிமாவில் ஹீரோ வர்ஷிப் இருக்கிறது ஓகே. இந்தியாவோட பாலிடிக்ஸ்லையுமே, தமிழ்நாடு சொல்ல, இந்தியாவோட பாலிடிக்ஸ்லையுமே ஹீரோ வர்ஷிப் இருக்கு. பாலிடிக்ஸ்ல டெமோக்ரஸி தான் ஹீரோ. என்ன பண்ணியாச்சு? பாலிடிக்ஸ்ல கூட ஹீரோ வர்ஷிப். எப்போ ஒரு பொலிட்டிஷியனை ஹீரோ வர்ஷிப் பண்றோமோ என்ன மாறிடுவார்? காடா மாறிடுவார். யாரும் அவரை சேலஞ்ச் பண்ண முடியாது. அப்படி சேலஞ்ச் பண்ணா கிரிட்டிக் வரும். யார் சொல்றா? அம்பேத்கர் சொல்றார். எந்த ஊர்ல, எந்த கண்ட்ரியோட பாலிடிக்ஸ்ல ஹீரோ வர்ஷிப் உள்ள வருதோ அந்த ஊர்ல கொஞ்சம் கொஞ்சமா மக்களோட ஃப்ரீடம் பறி போகும். ஹீரோ வர்ஷிப் கேன் ஸ்லோலி வீக்கெண்ட் தி ஃப்ரீடம். பாயிண்ட் புரியுதா? எந்த ஸ்டேட்ல, எந்த கண்ட்ரில ஒரு பொலிட்டிஷியனை ஹீரோ வர்ஷிப் பண்றீங்களோ அவருங்க ஊருக்கு வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லா ஓட்டரும் அவர்கிட்ட கேள்வி கேட்காம அவர்கிட்ட தர்ஷனை வாங்குவீங்க. தர்ஷன்ஸா மாறிடும். ஸோ கிளியர்ல? ஸோ மறுபடியும் ஒடிசி வரலாம். எங்க இருக்கோம் நாம? ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த ரைட்டிங்கோட பவர் தெரிஞ்சாச்சுல. ரொம்ப வருஷமா படிச்சுட்டு இருக்கிற புக்கு எல்லாரும் படிக்கிறாங்க. பட் அந்த புக்கை யாரும் எழுதுறா? ஒன்ஸ் அகைன் ஒரு உமன் ஆத்தர் எழுதுறாங்க, எமிலி வில்சன். இவங்க எழுதின உடனே என்ன மாறுது? ஒடிசியை பார்க்குற விதம் மாறிடுச்சுல. டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பாருன்னு சொல்றாங்களே, அதான பவர் ஆஃப் ரைட்டிங். ஸோ கிளியர்ல? இப்போ இன்னொரு பாயிண்ட், இதே ஆங்கிள் இன்னொரு பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாம ஸ்டோரி சொல்லுவோம்ல, நம்ம ஃபேமிலியை பற்றி, நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, இல்லை ஃபேமிலி டைம், ஃபங்க்ஷன் டைமில் நம்மளை பற்றி பேசுவோம்ல. நம்ம ஃபேமிலியோட ஸ்டோரி பற்றி பேசும்போது யாரோட ஹிஸ்ட்ரியை பேசிட்டு இருப்போம்? எங்கள் அப்பா இங்கே ஒர்க் பண்ணாரு, எங்கள் தாத்தா இவ்வளோ கஷ்டப்பட்டாரு, ரொம்ப தூரம் போய் ஒர்க் பண்ணாரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பேஸ்ட் ஆன் மென் தானே. அப்போ அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில், அந்த ஸ்டோரியில் உங்களோட பாட்டு என்னவா இருக்கும்? வீட்டில் இருந்தாங்க, சாப்பாடு செஞ்சாங்க, போயிட்டு வராங்களே ஆண்கள், அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. இந்த நரேஷன் சரியா? நெக்ஸ்ட் ஆத்தர் இதை மாத்துறாங்க. இதில் சேம் ஒடிசி புக்கில். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்த ஆத்தர் வில்சன் அந்த ஒடிசியோட கேரக்டரே வேற ஆங்கில சொன்னாங்களா? இப்போ நெக்ஸ்ட் அதே புக்கில், அதே நாவலில் ஒடிசியை தவிர்த்துட்டு அந்த ஆணை தூக்கிட்டு வேற பெண்கள் யாராவது இருக்காங்களா தேடுறாங்க. உங்களுக்கு ஒரு பாயிண்ட் புரிஞ்சுல? ஒரு ஃபேமிலியில் ஹீரோ யாரு? ப்ரோட்டகனிஸ்ட் யாரு? அப்பாவும் ப்ரோட்டகனிஸ்ட் தான், அம்மாவும் ப்ரோட்டகனிஸ்ட் தான். இப்படி என்ன பண்ணிடுறோம்? மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டோரியில் அம்மாவை சைடு கேரக்டர் காட்டுறாங்களே, இதை மாத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த புக்கில் ஒரு கேரக்டர் வரும், சர்க். இவங்க ஒரு உமன். இவங்க வந்து இந்த புக்கில் பிளாட் படி இவங்க ஒரு தனி ஐலாண்டில் வாழ்வாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க, தனி ஐலாண்ட், நோ ஹஸ்பண்ட். அவங்களுக்கு மேலே ராஜா கிடையாது, அவங்க தான் பவர் அந்த இடத்துல. அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த ஆணும் கிடையாது. ஷீ இஸ் பவர்ஃபுல். அவங்க நேம் தான் சர்க். இந்த ஐலாண்டுக்கு ஒடிசி இருக்காருல்ல, ஒடிசஸ் இந்த வாரெல்லாம் முடிச்சுட்டு வராருல்ல, இந்த ஐலாண்டுக்கு வராரு. அப்படி வரும்போது, இந்த ஐலாண்டுக்கு வரும்போது சர்க்கை மீட் பண்ணுவாங்கல்ல. அவங்கள மீட் பண்ணும்போது இந்த ஒடிசிஸோட ஆத்தர் யாரு? ஹோமர் தானே. ரொம்ப சிம்பிளா ஒன்லைன்ல கடந்து போயிட்டார். இவங்க யாருன்னா ஒரு விட்ச், மந்திரக்காரி, சூனியக்காரி அப்படி வச்சுக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஐலாண்ட்ல யாராவது ஆண்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்கள மனுஷனா இருக்கிற ஆண்களை பண்ணியே மாத்தி விட்டுருவாங்க, பிக்கே மாத்திடுவாங்க. சூனியக்காரி சொல்லிட்டு அவங்களோட போர்ஷனை முடிச்சாச்சு. இப்போ இதை யார் படிக்கிறா? பல வருஷங்கள் அப்புறம் உமன் ஆத்தர் படிக்கிறாங்களா. அதில் ஒரு முக்கியமான ரைட்டர் மேடலின் மில்லர் 2018 இந்த பிளாட்டை, இந்த கேரக்டர் என்ன கொஞ்சம் டீப் அனலைஸ் பண்றாங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஹோமர் சர்க்கு என்ன பேர் கொடுத்தாரு? சூனியக்காரி. இது உண்மைதான அனலைஸ் பண்றாங்க. யாரு? மில்லர்.
இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு குட்டி ஸ்டோரி தெரியணும். இந்த சர்க் இருக்காங்களே, இந்த உமன், இவங்க ஏன் தனி ஐலாண்டை வந்து மாட்டிட்டாங்க? அது ஒரு பனிஷ்மெண்ட். என்ன ரீசன்? ஆக்சுவலாக கிரீக்ஸ்க்கு போனாலே கிரீக் மித்தாஸ் இருக்குல்ல, மித்தாலஜி, அந்த கிரீக்கோட மித்தாலஜிக்கல் ஸ்டோரி வந்து பயங்கர பவர்ஃபுல். எப்படி திருக்குறளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு குறளுக்குள்ள ஒரு மீனிங், ஒரு ஸ்டோரி, மாரல் இருக்கோ, அவ்வளோ மாரல் ஆஃப் ஸ்டோரிஸ் கிரீக் மித்தாலஜியில் இருக்கு. ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா நம்ம பசங்க அடுத்த ஜென்ரேஷன் ஒரு மாரலாக வளரலாம்னா ஒரு ஃபேண்டசியோட தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரி புக்ஸ் தான் கிரீக் மித்தாலஜிஸ். இது சர்ச் பண்ண வந்துடும். ஓகே, அதை விட்டுருங்க. அந்த கிரீக் ஸ்டோரிஸ்ல, ஏன்ஷியன்ட் ஸ்டோரிஸ்ல ஒரு ஸ்டோரி இருக்கு. ஒரு மலை மேலே நிறைய கடவுள் வாடுறாங்க. கிரீக்ஸோட எல்லா கடவுள்களும் ஒரு மலைக்கு மேலே வாடுறாங்க. சொர்க்கம்னு வச்சுங்களேன். அந்த சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு லேடி தான் சர்க். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட். இந்த கிரீக் ஸ்டோரிஸ்ல எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம்ல, ப்ராமித்தஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் யாரு? இவர் ஒரு முக்கியமான பர்சன். என்ன பண்றாரு? இந்த கடவுள்கள் வாடுற சொர்க்கத்துக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு. என்ன இருக்கு? ஃபயர் இருக்கு, நெருப்பு. பட் எங்க மட்டும்தான் இருக்கு? சொர்க்கத்தில் மட்டும்தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபயர் எடுத்துட்டு போயிட்டு மக்களுக்கு இன்ட்ரோ பண்ணலாம், மக்களுக்கு தரலாம்னு சொல்லிட்டு இந்த ப்ராமித்தஸ், இந்த கடவுள் என்ன பண்றாரு? சொர்க்கத்தில் வாடுற இன்னொரு கடவுள் அவர். அந்த சொர்க்கத்துல இருந்து ஃபயரை திருடி நம்ம உலகத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது கதை. ஸோ ப்ராமித்தஸ்ன்ற காட் தான் சொர்க்கத்துல இருந்து நெருப்பை திருடி வந்து மக்களுக்கு கொடுக்குறாரு. ஒரு கிஃப்ட், மக்களுக்கு கொடுத்த கிஃப்ட். பட் இதை வந்து அந்த கடவுள்கள் அக்செப்ட் பண்ணிக்கல. நம்ம பொருளை ஏன் மக்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமித்தஸை கொடுமைப்படுத்துறாங்க, டார்ச்சர் பண்ணாங்க. அவர் டார்ச்சர் பண்ணும்போது எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, யாருமே கொஸ்டின் கேட்கல. பட் அந்த டைம்ல அவர் ஹெல்ப் பண்ணது சர்க். ப்ராமித்தஸ்க்கு நெக்டர் தராங்க, அதாவது ஹனி சொல்லுவாங்களே, ஹனி, அமிர்தம் சொல்லுவாங்களே. ஸோ கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஹனியை எடுத்துட்டு வந்து அவருக்கு தராங்க. இப்போ சொல்லுங்க, கஷ்டப்படுற ஒரு பர்சனுக்கு ஒரு நெக்டரை தராங்கன்னா அந்த லேடி விட்சா இருப்பாங்களா, சூனியக்காரியா இருப்பாங்களா? ஒரு பாயிண்ட் புரியுதுல? அப்போ நீங்கள் ஒடிசஸ் படிக்கும்போது நிறைய பேருக்கு அவங்க விட்சா தெரியலாம். பட் மில்லர் கணக்கு இந்த உமன் ரைட்டர் உள்ள வந்ததுக்கப்புறம் மோஸ்ட் எம்பத்தட்டிக் பர்சன் தான் உங்களுக்கு தெரியுதுல்ல? டிஃபரன்ஸ் புரியுதுல்ல? கரெக்டாக ஒரு கம்பேஷனேட் உமனை மாற்றியாச்சுல? திஸ் இஸ் தி பவர் ஆஃப் ரைட்டிங். நான் ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கிறோன்னா, ஒரு 3000 வருஷம் பழைய ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கிறோன்னா மெயின் ரீசன் வந்து அந்த புக்கை தெரிஞ்சு கிடையாது. அந்த டெக்ஸ்ட் வழியாக இப்போ இருக்கிற உலகத்தை புரிஞ்சுக்கிறது, கனெக்ட் பண்ணி ஒரு நியூ தாட்ஸ் உருவாக்குறது. இப்போ வரைக்குமே எல்லா டைமுமே எல்லா ஆண்களும் தன் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணு, இவ கோவக்கார பொண்ணு, யாரும் சொல்கிறது கேட்காத பொண்ணு, ஏதாவது பேர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரீசன் என்ன? அந்த கேர்ள் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு தேவை இருக்கும். இவன் அமைதியாக இருக்க மாட்டேங்கிறா, வீட்டில் அமைதியாக்கணும், என்ன பேர் சொல்லலாம், இவன் ரொம்ப சென்சிட்டிவ்ங்க, நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறா, ஊர் சுற்றுற பொண்ணு. பாயிண்ட் புரியுதுல? ஸோ அந்த பாயிண்ட்டை சுட்டி காட்டுறாங்க. நீங்கள் பார்க்குறது ஒரு லென்ஸ் தான், இன்னொரு ஆங்கிளையும் பார்க்க முடியும். பாயிண்ட் புரியுதுல? ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பவர்ஃபுல் உமனோட நேமை வந்து இன்னொரு அடைமொழி கொடுத்து மாற்றி அவன் கேரக்டர் வேற ஆங்கிள் சொல்கிறோன்னா அதனால யாருக்கு யூஸ்ஃபுல், யாருக்கு பெனிஃபிட் ஆகுதுன்றதை யோசிக்கணும். ஓகேவா? உங்ககிட்ட ஒரு கேர்ளை இன்ட்ரோ பண்ணும்போது அவனோட கேரக்டர் ஒன்று பின் பாயிண்ட் பண்ணி அதுதான் அவங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி யோசிக்க வேண்டியது அந்த ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கும் போது, அந்த ஒரு கேரக்டர் முன்வைக்கும் போது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதோட இன்ஸ்பிரேஷன் தான் கேஸ் லைட்டிங். எப்பொழுதுமே ஒரு வீட்டுக்குள்ளே, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி வீட்டுக்குள்ளே எல்லா தவறுகளும், எல்லா கேரக்டரோட தப்பான முடிவுகளும் ஒரு கேர்ளால் கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி கண்டுபிடிச்சி அவங்க ஏதாவது பேசுகிறாங்கன்னா, கோவப்படுறாங்கன்னா, இல்லை அழுகுறாங்கன்னா நம்மக்கிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தான் அந்த வீட்டோட தலைவன் வச்சுக்கலாம், உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கும் அந்த கம்ப்ளைண்ட் தெரியும். பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த கம்ப்ளைண்ட்டை குறைக்கிறதுக்கு இந்த கேர்ளை கேஸ் லைட்டிங் பண்ணுவீங்க. அதாவது இது ஒரு சின்ன விஷயம், நீ ரொம்ப பெருசாக எடுத்துக்கிற, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற, கேஸ் லைட்டிங். ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு இந்த கேரக்டர் மேலே படி போட்டுறது. இது எல்லார் வீட்டிலும் நடக்கிற சாதாரண விஷயம். இதை கடந்து போயிடணும், இதை பெருசாகக்கூடாது சொல்கிறது வழியாக ஒவ்வொரு இஷ்யூ கொண்டு வரும்போது இஷ்யூ பற்றி பேசாமல் அந்த கேர்ளோட கேரக்டரை நேமிங் பண்ணி சிரமப்படுத்துறது. லிங்க் பண்ண முடியுதா? ஸோ டெக்ஸ்டோட மெயின் பர்பஸ் தான் கண்டெக்ஸ்ட்டை இந்த காலத்தோட கண்டெம்பரரி டெக்ஸ்ட் கூட, கண்டெம்பரரி லைஃப் கூட கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அப்போது ஒருத்தவங்க நேம் பண்ணுறவங்கள, நேமிங் இஸ் நாட் ஜஸ்ட் நேம், இட் இஸ் எ வெப்பன். இந்த பொண்ணு சோம்பேறி, ரொம்ப நேரம் தூங்கும் அப்படின்னா அவங்களோட தூக்கம் யாருக்கும் பிடிக்கல. கரெக்ட் தானே? எஸ். ஸோ சிமிலர்லி அதே ஒடிசஸ் தான் ஹீரோ. ஓகே, அவங்களுக்காக வெயிட் பண்ணுறது யார்? ஒய்ஃப் தானே, பெனிலோப். ஸோ ஹோமர் பெனிலோப்பை எப்படி பார்க்குறாரு, எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு புக்கில்? ரொம்ப சிம்பிளாக சொல்லியாச்சு. ஃபெய்த்ஃபுல் ஒய்ஃப், பொறுமையான ஒய்ஃப், ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணுற ஒய்ஃப். இதான் ஆங்கிள். கேட்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம், இல்லை நோபலாக இருக்கலாம். பட் திஸ் இஸ் மென்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு நாவலுக்குள்ள ஒரு மென்னை வந்து ஹிஸ்டரியாக மாற்றிட்டு இன்னொரு உமர் என்ன பண்ணுறாங்க? சைட் கேரக்டராக மாற்றுறாங்க. வெயிட்டிங் பேஷண்ட்டாக மாற்றியாச்சு. இதை மாற்றுறாங்க 2005 அட்வுட். அதே ஆடிசஸை திருப்பி எழுதுறாங்க. பெனிலோப்போட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் இன்சைட்ஃபுல்லாக மாற்றுறாங்க. ஸோ பெனிலோப் 20 இயர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. ஆடிசஸ் வரதுக்காக 20 இயர்ஸ் வெயிட் பண்ணுறாங்களே, அந்த வெயிட்டிங் பீரியட்ல அவங்க மைண்ட் எப்படி இருக்கும்? அந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. ஜஸ்ட் யோசிங்க, அவங்க ஹஸ்பண்ட் இல்லை, ஒரு பெரிய ஊர், ஒய்ஃப் தனியாக இருக்காங்க, பெனிலோப். அப்போ அந்த டைமோட கல்ச்சர் என்ன? அவங்க வாடுற பேலஸில், ராணி வாடுற பேலஸில் நோபல்ஸ் இருப்பாங்களா? நூற்றுக்கணக்கான நோபல்ஸ் இருப்பாங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க? உங்கள் ஹஸ்பண்ட் போய் 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆயிடுச்சு, இது வரமாட்டான், எங்களை இருந்து இன்னொரு ஆளை நீ சூஸ் பண்ணு, ஃபோர்ஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ பவர்ஃபுல் மென் வருவாங்க, சூட்டர்ஸ் வருவாங்க, இவங்களை ஒவ்வொரு நாளும் மேனேஜ் பண்ணுவோம்ல. அப்போ என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்க? லாஜிக் புரியுதா? ஜஸ்ட் வெயிட்டிங்னு ஒரு வாரத்தில் முடிக்கிற விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் சோஷியல் ப்ரெஷர் இருக்கும், மென்னோட ப்ரெஷர் இருக்கும். எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? என்ன பண்ணல? தன்னை ஃபோர்ஸ் பண்ணுற எந்த மென்கிட்டையும் முடியாதுன்னு சொல்லலை. சரி ஓகே, ஹஸ்பண்ட் போயிட்டாங்க, வேற வழி கிடையாது, எஸ்ன்னு சொல்லலை. ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க. லாஜிக் புரியுதா? நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களை எதிர்த்து போராட்டத்துக்கு என்ன கிடையாது, நம்மகிட்ட ஆர்மியும் கிடையாது,
ஹஸ்பண்டும் இல்லை, நம்ம பையனும் இப்படி இருக்கான், ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், குட்டி பையனாக இருக்கான், ஆல்ரெடி ராஜா இல்லை, ஸோ ஊர் ப்ரெஷரில் இருக்குது. இந்த டைமில் வந்து எதிர்க்கிறதுன்றது சரியான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக என்னோட அடுத்த ஹஸ்பண்டை நான் சூஸ் பண்ணுறேன், பட் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்மளோட கல்ச்சரில் ஒரு ரூல் இருக்குது. ஒரு ஒய்ஃப் என்ன பண்ணணும், தன்னுடைய ஃபாதர் இன்லா இறந்து போனதுக்கப்புறம் இந்த சவ பெட்டி இருக்குல்ல, இறந்து போனதுக்கப்புறம் அந்த இறந்து போனவங்களை சுற்றுறதுக்கு ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணுறது யாருன்னா டாக்டர் இன்லா. ஸோ நான் வந்து கடைசி சடங்கா என்னுடைய ஃபாதர் இன்லாவுக்கு அந்த துணி ரெடி பண்ணிருக்கேன், அந்த கிளாத் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த கிளாத் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சடங்கு முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பண்ணுறேன், அடுத்த ஹஸ்பண்டை சூஸ் பண்ணுறேன். என்ன உருவாக்குறாங்க, டிலேயிங் பீரியடை உருவாக்குறாங்க. ஸ்ட்ராட்டஜி புரியுதுல. ஸோ இதுக்கு பேர் வந்து டெத் கிளாத்னு சொல்லலாம், பரியல் ஷ்ரவுட்னு சொல்லலாம், பரியல் ஷ்ரவுட். ஸோ சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் ஃபுல்லாக எல்லாரும் முன்னாடியும் அந்த துணியை தச்சுட்டு இருப்பாங்க, வியூ பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும், ஓகே அந்த ட்ரெஸ் உருவாகிட்டே இருக்கு, சீக்கிரம் முடிஞ்சு என்ன பண்ணுவாங்க, யாரும் தொட மாட்டாங்க. ஒரு வேளை அப்படி தொட்டுட்டா அந்த ஆணை அந்த சமூகம் ஒரு கேர்ள் தன்னோட கல்ச்சர் ஒன்று சொல்லி முக்கியமான வேலைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட ஒரு மேல் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஆணை வந்து அந்த சமூகம் எப்படி பார்க்கும், ஒரு மான்ஸ்டராக பார்க்கும்ல, அவன் பேர் கெட்டு போய்டும்ல. தட் இஸ் தி ஸ்ட்ராட்டஜி. ஹஸ்பண்ட் இல்லை, சரி ஓகே எஸ்ன்னு சொல்லலை, இல்லை ஹஸ்பண்ட் வருவார் ஸோ நோன்னு ஃபோர்ஸ் பண்ணல. அந்த சிச்சுவேஷன் என்ன தேவை, கிளவர்னஸ். அந்த கிளவர்னஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இத்தனை வருஷமாக ஒரு உமன் ரைட்டர் வர வேண்டியதாக இருக்குது. ஒரு உமன் ரைட்டர் வந்து அந்த டெக்ஸ்ட்டை படிக்கும்போது தான் உமன் கேரக்டருக்கு ஒரு லைட் கிடைக்குது, கரெக்டாக நெரேட்டிவ் மாற்றுறாங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள், மில்னர் பண்ணது, அட்டூட் பண்ணது, இவங்க என்ன பண்ணுறாங்க, புக்கை மாற்றி எழுதுறாங்களா, இல்லை அதே ஸ்டோரி தான். அதே ஸ்டோரிக்குள்ள இருக்கிற வீக்கர் செக்ஷனை யாருக்கு வாய்ஸ் இல்லையோ அவங்க வாய்ஸை பவர்ஃபுல்லாக மாற்றுறாங்க, கேமரா ஆங்கிள் மாற்றிருக்காங்க, கரெக்டாக. இதுக்கு பேர் என்ன, வழக்கமான நெரேட்டிவை மாற்றி எழுதுறது, கவுண்டர் நெரேட்டிவ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேர்ள்ஸ் பண்ண வேண்டிய முக்கியமான ஹாபிஸே தான். நம்மளை சுற்றி ஒரு நெரேட்டிவ்ஸ் இருக்குல்ல, ஸ்டோரிஸ் இருக்குல்ல, பேப்பரில் வந்தது, இன்ஸ்டாவில் வந்தது, சோஷியல் மீடியா வந்தது, அந்த நெரேட்டிவ் பார்க்கணும். அந்த நெரேட்டிவ்ல உங்களோட ரோல் எப்படி இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது, சைடில் இருக்குன்னா கவுண்டர் நெரேட்டிவ் அவசியம். ஒரு ஸ்டோரியில் யாரெல்லாம் செலக்ட் இருக்காங்களோ அவங்கள பேச வைக்கிற கவுண்டர் நெரேட்டிவ். அண்ட் உங்களுக்கே தெரியும், ப்ராக்சிஸ் வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் போடுற ஒவ்வொரு கிளாஸுமே கவுண்டர் நெரேட்டிவ் தான். வேணா செக் பண்ணி பாருங்களேன். இந்த டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட்ல வந்து இந்த ஆர்டிக்கல் எத்தனை அகாடமி கவர் பண்ணுது. ஸோ எல்லா அகாடமியும் எந்த கண்டெக்ஸ்ட்டை எந்த டெக்ஸ்ட்டை சைலண்ட் ஆகுதோ, எது உங்களுக்கு ரீச் ஆகாதோ அவங்களோட வாய்ஸாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னோட எய்ம் அதான். எது முக்கியமானது, எது உங்களுக்கு ரீச் ஆகாதோ அவங்களோட வாய்ஸாக அந்த கண்டென்ட்டை எடுத்து வந்து சேர்க்கணும். அண்ட் என்னோட வேலையும் கவுண்டர் நெரேட்டிவ் தான். அண்ட் எனக்குமே தெரியும், மோஸ்ட்லி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் இதாக தான் இருக்கும். நான் வீடியோஸ் போடுறது டிலே ஆகலாம், ரொம்ப லேட் ஆகலாம், பட் அகைன் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பார்க்குறீங்கன்னா இந்த கவுண்டர் நெரேட்டிவ் ஆகுதுன்னு தெரியும் எனக்கு. இப்படி நீங்கள் அடுத்த லெவல் யோசிக்கணும். இதை விட்டுருங்க, ஜஸ்ட் நான் என்டர் பண்ணிட்டேன், வெரி சாரி. ஆக்சுவலாக இதுவுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். ஏன் என்ன கனெக்ட் பண்ணேன்னா, இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய யூடியூபர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அதை நீங்கள் பிரிக்கலாம். நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஆத்தர்ஸாக இருக்கலாம், இன்ஃப்ளூன்ஸாக இருக்கலாம், யாரோட வாய்ஸ் கவுண்டர் நெரேட்டிவாக இருக்குது, அந்த கவுண்டர் நெரேட்டிவ் என்ன பண்ணுவீங்க, பவர்ஃபுல்லாக மாற்றணும். ஸோ உங்களோட யூடியூப் வியூவிங்கை வந்து கான்ஷியஸாக மாற்றுறதுக்காக நான் என்டர் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை விட்டுருங்க, அகைன் ஸ்டோரி. இப்போ நான் பார்த்தது ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும்தான். ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ளே உமனாத்திரம் வரும்போது பவர்ஃபுல்லாக மாறுது. இப்போ யோசிங்க, இந்தியாவோட ஹிஸ்ட்ரி, இந்தியாவில் எவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது, எவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குது, எவ்வளோ நெரேட்டிவ்ஸில் பெண்கள் சைலண்டாக இருப்பாங்க. அப்போ கேர்ள்ஸுக்கு எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது. அப்போ நீங்கள் பார்க்குற ஹீரோஸ், நீங்கள் படிக்கிற ஹீரோஸ் எல்லாமே அது ஒரு நெரேட்டிவ் தான், ஒரு மென்னால் உருவாக்கப்பட்ட நெரேட்டிவ்ஸ். அப்போ உங்களுக்கு இந்தியாவோட ஹிஸ்ட்ரிக்குள்ளே நிறைய நெரேட்டிவ்ஸை மாற்ற வேண்டிய டியூட்டிஸ் இருக்குது. இது ஒரு முக்கியமான வேலை, ஓகேவா. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், இதே ஒடிசிஸ் புக்கை இன்னொரு உமன் ரைட்டர் உள்ள வரும்போது இன்னொரு முக்கியமான ஆங்கிளும் இன்னொரு டார்க் சைடும் எக்ஸ்போஸ் ஆகுது, லைட்டனிங் வருது. ஸோ இந்த ஒரு பிளாட்டை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். ஒன் லாஸ்ட் கவுண்டர் நெரேட்டிவ். பட் அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு எக்ஸாம்பிள் தரலாம். இப்போ இந்தியன் சிட்டிக்கு போனீங்கன்னா, இப்போ சிட்டிக்கு போனீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் டொமஸ்டிக் ஒர்க்கர் இருப்பாங்களே. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஃபிக்ஷனாக ஒரு பெரிய வீடு வச்சுக்கலாம். அங்கே டொமஸ்டிக் ஒர்க்கர் ஒரு கேர்ள் இருக்கலாம், ஒரு சின்ன பொண்ணு இருக்கலாம், இல்லை பெரியவங்க இருக்கலாம். வீட்டுக்கு யார் வந்தாலும் கதவை திறந்து விடுறது இந்த பொண்ணு தான். அந்த வீட்டை டெய்லியும் க்ளீன் பண்ணுறது இந்த பொண்ணு தான். வீட்டுக்கு யாராவது வந்து ஏதாவது சொல்கிறாங்கன்னா அந்த மெசேஜை கேரி பண்ணுறது இந்த பொண்ணு தான். ஸோ ஆல்மோஸ்ட் டெய்லி லைஃப்பில் எல்லா சீன்லையும், எல்லா சுச்சுவேஷன்லையும், எல்லா கான்வர்சேஷனும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேர்ள். ஸோ பார்ட் ஆஃப் தேர் ஹவுஸ் தானே, கரெக்டாக. பட் இப்போ யோசிங்களேன், கேர்ஃபுல்லாக யோசிங்களேன். இந்த வீட்டோட முதலாளி வச்சுக்கலாம், யாரோன்னா வச்சுக்கலாம். அவங்க தன்னோட ஃபேமிலியை பற்றி பேசும்போது, தன்னோட வீட்டோட ஹிஸ்ட்ரி பற்றி பேசும்போது யாரை மிஸ் பண்ணிடலாம், இவங்க வாய்ஸ் பிகம்ஸ் இன்விசிபிள் தானே, கரெக்டாக. சரி, ஃபஸ்ட்டு பார்த்தது அந்த வீட்டோட தலைவிக்கே கம்மி பேஜ் தான், வீட்டை பார்த்துக்கிறாங்க, அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு கேர்ளுக்கு எப்படி இருக்கும், இன்விசிபிள், அந்த ஸ்டோரியில் வரமாட்டாங்க. பாயிண்ட் புரியுதா. அந்த வீட்டோட பிலாங்கிங்கே அவங்க தான், எல்லா சீன்லையும் அவங்க இருப்பாங்க. பட் வீட்டை பற்றி பேசும்போது, ஹிஸ்ட்ரியை பற்றி பேசும்போது அவங்களோட பார்ட் இருக்காது, கரெக்டாக. பட் அதே வீட்டில் நம்ம யாரை இன்விசிபிள் சொல்கிறோமோ, யாரை பற்றி பேச மாட்டோமோ, அதே வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பொருள் இதை தொலைஞ்சு போச்சுன்னா ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வரது அவங்க தான். பயன்படுத்தல, ஒரு தப்புன்னு வந்தால் மட்டும் அவங்கள குற்றம் சாட்டி கோவத்தை அவங்கள காட்டுவோம்ல. இந்த ப்ரெசென்ட் கண்டெம்பரரி சொசைட்டியில் பார்க்குற இந்த சீனை ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொஜெக்ஷனில் ஒடிசிஸில் பார்க்கலாம். வெளியில் பார்த்தோமா ஒய்ஃப். ஸோ அவங்களோட பேலஸில் ஒரு 12 கேர்ள்ஸ் இருப்பாங்க. தே ஆர் ஸ்லேவ்ஸ். அவங்க லைஃப் அவங்க கையில் கிடையாது. பாயிண்ட் புரியுதா. அவங்க நினச்சா எனக்கு இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு போக முடியாது, எனக்கு இந்த ரைட்ஸ் இருக்குன்னு கேட்க முடியாது, யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், என்ன சொல்கிறாலும் கேட்டு தான் ஆகணும், மறுக்க முடியாது. ஸோ மறுக்கிற ரைட்ஸ் கூட இல்லாத 12 கேர்ள்ஸ் என்ன ஆகுது, ஒடிசஸ் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ரிட்டர்ன் வந்து ஊரை பார்க்குறாரு. தன் ஒய்ஃபை டிஸ்டர்ப் பண்ண எல்லா நோபல் மென்ஸையும்
சாகடிக்கிறார். யாரெல்லாம் எதிரி பக்கம் போனாங்களோ எல்லாரும் சாகடிக்கிறார். அப்படி சாகடிக்கும் போது இந்த 12 கேர்ள்ஸை இந்த பையன்கிட்ட சொல்லி ஹேங் பண்ண சொல்லிடுறாங்க, தூக்கில மாட்ட சொல்லிடுறாங்க. ரீசன் என்ன? இந்த கேர்ள்ஸ் வந்து இன்னும் ட்ரஸ்ட்ஃபுல்லா இல்ல, பெனிலோவுக்கு ட்ரஸ்ட்ஃபுல்லா இல்ல. இந்த கிளாத் பார்த்தோம்ல, ஏமாத்திட்டு இருந்தாங்களே பெனிலோ, நான் ட்ரெஸ் தச்சிட்டு இருக்கேன் சரியா சொன்னாங்களே. ஸோ காலையில ட்ரெஸ் தச்சிட்டு இருப்பாங்க, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நைட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை அன்லாக் பண்ணுவாங்க. தச்ச ட்ரெஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் திருப்பி அன்வியூ பண்ணுவாங்க. படத்துல நாங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து தைக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஒரே ட்ரெஸ்ஸை வச்சு 1 வருஷம் 2 வருஷம் ஏமாத்திட்டு போயிருக்காங்க. அப்படி ஏமாத்திட்டு இருக்கிறத கூட இருக்கிற 12 கேர்ள்ஸ்ல சில கேர்ள்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, பீட்ரே பண்ணி சொல்லிட்டாங்க. யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ? ஒடிசி பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ப எதிரி கூட நீ இருந்திருக்க, நோபல் சொல்றதை கேட்டிருக்க, உன்னை தூக்கில போடுறேன்னு தூக்கில போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது? அட்வூட் என்டர் ஆகுறாங்க, உமன் ரைட்டர் உள்ள வராங்க, புக்கை படிக்கிறாங்க. இந்த புக் படிக்கும்போது இந்த 12 கேர்ள்ஸை கொலை பண்றாங்களே, ஹேங் பண்றாங்களே, தண்டனை தராங்களே, அந்த பேஜ் விட்டு அவங்களால கிராஸ் பண்ண முடியல. ரீசன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, வீட்டில் ஒரு தப்புனா ஏதாவது பொருள் காணும்னா யார் சந்தேகப்படுறோம்? வேலை செய்யறவங்கள. அதே மாதிரி எந்த பவர்ஃபுல்லும் இல்லாம, ரெஃப்யூஸ் பண்ற உரிமையே இல்லாம, எந்த பவரும் இல்லாத கேர்ள்ஸை குற்றம் சாட்டி தூக்கில் தொங்க வைக்கிறத ஒரு உமன் ரைட்டர் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? வரமாட்டாங்களே. ஸோ யோசிக்கிறாங்க, எப்படி நாம ஒரு புக் எழுதுனா இவங்களுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி தர முடியும்? அந்த பேஜில் ஸ்டாப் பண்ணாமல் அடுத்த பேஜ் கண்டினியூ பண்ணுறாங்க. த்ரூ அவுட் தி புக் கொண்டு வராங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் கூட 12 அன்நேம்டு கேர்ள்ஸ், ஈவன் ஹோமர் இருக்கார்ல, அந்த 12 கேர்ள்ஸுக்கு, இந்த ஸ்லேவ்ஸுக்கு பேர் கூட சொல்லல, அன்நேம்டு ஸ்லேவ்ஸ். இவங்க இறந்து போனதுக்கு அப்புறம், தூக்கில் போட்டதுக்கு அப்புறம் கோஸ்டா வராங்க. கோஸ்டா வந்து கோரஸ் பாடுறாங்க, எங்களை நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க, எங்களை ஏமாத்திட்டீங்க, எங்களை நீங்கள் மறந்துட்டீங்க, எங்களுக்கு சரியான ஜஸ்டிஸ் நீங்கள் தரல, நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க. என்ன பண்ணுறாங்க? கோரஸ் வந்து பேசுகிறாங்க. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் கவுண்டர் நரேட்டிவ்ல ஐடியா புரியுதுல? எஸ். ஸோ இந்த கொலைகளை உங்களால் ரீசன்ட் சொசைட்டியோட லிங்க் பண்ணி பார்க்க முடியும். சில பேர் இறந்து போகும்போது நியூஸ்லேயே வராது, அவங்க வாய்ஸை பேசவே மாட்டாங்க. இப்போ கூட ஒரு சீ கோஸ்ட் ஊரில், ஒரு மீனவர் சமூகம் வாடுற ஊரில் யார் இருக்காங்க? தலித்ஸ் இருக்காங்க. இந்த தலித்ஸுக்கு அவங்களோட உரிமையாக இருக்கிற பிளேஸுக்குள்ள அவங்க பாடியை புதைக்கிறதுக்கு உரிமை கிடையாது. இது ஒரு சைடு பேரலா இஷ்யூ போயிட்டு இருக்கு, மெயின் ஸ்ட்ரீம் கவர் பண்ணாது. இன்ஃபேக்ட் சொல்லுனா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் இந்த 1 இயர் புக் எழுதுனா இந்த 1 இயர் புக்கில் இவங்க வாய்ஸ் கேட்காது, இந்த இஷ்யூ இருக்காது. யோசிக்க முடியுதுல? கோர் பாயிண்ட் புரியுதுல? கேஸ்ட் வழியா, கிளாஸ் வழியா, பவர் வழியா நம்ம என்ன பண்றோம்? நிறைய மக்களோட வாய்ஸை, அவனோட உரிமையை, அவனோட மரணத்தை பேசாமலே ஜஸ்ட்லி கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹோமர் அதை பண்ணியிருக்காரு, பட் ஒரு உமன் ரைட்டர் உள்ள வந்து அவனோட வாய்ஸாக பேசியிருக்காங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் கவுண்டர் நெரேட்டிவ். ஸோ கிளியர் இல்லை? ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கா? ஒன் காமன் எமோஷன், ஹோம் கம்மிங் ஏக் தானே, ஹோம் கம்மிங் பெயின் தானே, அங்கே ஸ்டார்ட் பண்ணோம். டிரான்ஸ்லேஷன் பற்றி பார்த்தோமா? டிரான்ஸ்லேஷன் ஆஸ் தி டோர் பார்த்தோமா? பட் அந்த டோருமே எப்படி இருக்கு? க்ளோஸ்டா இருக்கா? க்ளோஸ்டு கிளப், ஒன்லி ஃபார் மேல் பார்த்தோம்ல. தென் உமன் உள்ள வராங்க, கிரிட்டிக்கலி ரிவ்யூ பண்ணுறாங்க டெக்ஸ்ட்டை. என்ன உருவாக்குறாங்க? ஒரு மென்னை காடா பார்க்காம அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள காம்ப்ளிகேட்டட் மென், இந்த இன்டர்பிரேஷன் பார்த்தோமா? கரெக்டா? ஸோ என்ன உருவாக்குறாங்க? லிட்ரேச்சருக்குள்ள, டிரான்ஸ்லேஷனுக்குள்ள உமன் வரும்போது என்ன உருவாக்குறாங்க? இது வரைக்கும் கிரியேட் பண்ண நெரேட்டிவை மாத்துறாங்களா? அதுக்கு என்ன பேர் பார்த்தோம்? கவுண்டர் நெரேட்டிவ் பார்த்தோமா? எஸ். அந்த கவுண்டர் நெரேட்டிவ்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் தி நேம்லெஸ் 12 உமன் தானே பார்த்தோம். நேம்லெஸ் 12 அவங்களுக்கான ஜஸ்டிஸ் பத்தி பேசணும்ல. ஸோ இவ்வளவு விஷயங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஒரு எண்ட் பாயிண்ட்டை நம்ம கண்டிப்பா ஒரு 3 பாயிண்டோட இந்த ஆர்டிகிளை முடிக்கலாம், இந்த டிஸ்கஷன் முடிக்கலாம். ஸோ ஓகே இல்லை? ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த ஒடிசி இந்த டெக்ஸ்ட் புக்கை படிக்கணுமான்னு கேட்டா இந்த 3 பாயிண்ட்டுக்காக படிக்கலாம். வாட் ஆர் தோஸ் பாயிண்ட்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் இஸ் ஹோம்? இதனை கோர் எமோஷனு. 10 வருஷத்துக்கு முன்னாடி வெளியே போன ஒரு லேபரா இருக்கலாம், ஒரு அம்மாவா இருக்கலாம், ஒரு பாப்பாவா இருக்கலாம். 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது அந்த வீடு எப்படி இருக்கும்? டைம் மாறுது இல்ல? ஸோ வாட் இஸ் ஹோம்? ஹோம் கமிங்கோட பெயின் என்ன? ஸோ அதுக்காக படிக்கலாம்ல. ரீசன் இப்போ இருக்கிற பெரிய இஷ்யூ என்ன? மைக்ரேஷன் தானே. ரெஃப்யூஜிஸோட மெயின் எய்ம் என்னவா இருக்கும்? மெயின் ட்ரீம் என்ன இருக்கும்? ஆசை இருக்கும்? ஹோம் கமிங் தானே. வீட்டை விட்டு வெளியே போறாங்களா, ரொம்ப தூரம் போறாங்கல்ல. ஸோ ஹோம் கமிங்ன்றது இப்போ இருக்கிற முக்கியமான கான்டெக்ட். இந்த கோர் பாயிண்ட் புரியுதுல? ஈவன் நீங்க மைக்ரேட் பண்ணி நல்ல ஊருக்கு அமெரிக்காவே போயிருந்தாலும் நம்ம இண்டிவிஜுவலோட ஓன் ரெகாக்னிஷன் எங்க இருக்கும்? ஹோம் தானே. ஹோம் இஸ் ஏ ஃபீலிங் ஆஃப் ரெகாக்னிஷன்ல. ஸோ ஹோம்ன்றது ஜஸ்ட் வேறு தங்குறதுக்கு இடம் கிடையாதுல்ல. இட் இஸ் அவர் டிக்னிட்டி. தி ஹோம் இஸ் வேர் டிக்னிட்டி எக்ஸிஸ்ட். தி ஹோம் இஸ் வேர் அவர் சேஃப்டி எக்ஸிஸ்ட். தி ஹோம் இஸ் வேர் அவர் பிலாங்கிங்ல. ஸோ இந்த எமோஷனுக்காக ஒடிசியை படிக்கலாம். செகண்ட் பாயிண்ட், இப்போ இருக்கிற கண்டெக்ஸ்ட். ஒரு பணக்காரன் நினைச்சா, ஒரு படிச்சவன் நினைச்சா எந்த ஊருக்கு வேணா போய் செட்டில் பண்ண முடியும். அதாவது டிராவல் தானே இந்த கோர் பாயிண்ட் புக்கு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், யாரால டிராவல் பண்ண முடியும்? ஹூ இஸ் அலோட் டு டிராவல்? செகண்ட் கோர் பாயிண்ட். ஒரு பிஸ்னஸ் மேன் இங்கிருந்து ஒரு ஊருக்கு போறான்னா அவருக்கு பேர் டூரிஸ்ட். அதே ஒரு புவர் மேன் இன்னொரு ஊரை கிராஸ் பண்றாருன்னா அவருக்கு பேர் இல்லீகல் மைக்ரன்ஸ். ஸோ இந்த காலகட்டத்தில் டிராவல் எல்லாருக்கும் ஃப்ரீ கிடையாது. எல்லாரையும் டிராவல் பண்ண சொல்லுவாங்க, பட் டிராவல் இஸ் நாட் ஃப்ரீ. இட் இஸ் ஆல்சோ ப்ரிவிலேஜ். நீங்க ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கீங்களா, நீங்க வந்து ஸ்டே பண்ணலாம், ஓகே. அதுவே நீங்க ரோஹிங்கியாஸ் ரெஃப்யூஜா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கிடையாது. அதுவே நீங்க லேபர் மைக்ரண்டா வரீங்கன்னா, ப்ரொஃபஷனல் இல்லாமல் லேபர் மைக்ரண்டா வரனா அந்த ஸ்பேஸ்ல எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கும். ஸோ டிராவல், இன்னொரு வார்த்தை மொபிலிட்டி. மொபிலிட்டி இஸ் கண்ட்ரோல்டு பை பவர், பாலிடிக்ஸ் அண்ட் மணி. இதை பற்றி யோசிக்கணும். அண்ட் தேர்ட் பாயிண்ட், ஜஸ்டிஸ். நம்ம லைஃப்ல வாட் இஸ் ஜஸ்டிஸ்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான இன்னொரு ஸ்பேஸ் இருக்கு இந்த நாவலில். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க, அந்த தப்புக்கு சாரி கேட்குறீங்க. சாரி கேட்டுட்டா சரியாயிடுமா? இஸ் தட் எத்திக்ஸ்? இல்லை. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களோ அதை சரி பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணணும்ல, ரீபேர் பண்ணணும்ல. ரீபேரேஷன் சொல்லுவாங்களா, இதை பற்றியும் பேசுது. ஸோ ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புக்காக இருந்தாலும்
இப்போ இருக்கிற கண்டெக்ஸ்டில் ஹோம் கம்மிங், மொபிலிட்டி, ஜஸ்டிஸ் இது கூட கனெக்ட் பண்ணி படிக்க முடியும்.